அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் ஆனர்ஸ் தென் அப்ளைடட் இந்த ரெண்டு கோர்ஸும் எத்தனை கவுன்சிலிங் வரையும் நடக்கும் அப்படின்றதையும் எப்படி நடக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆன்லைன் மோடில் தான் நடக்கும். கவுன்சிலிங் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க நீங்கள் அஃபிஷியலாக செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் டாக்குமெண்ட்டை யூனிவர்சிட்டி போர்ட்டலில் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. இதான் ப்ரொசீஜர். ஸோ கவுன்சிலிங் வந்து பெருசான ப்ரொசீஜர் கிடையாது, சின்ன விஷயம் தான். இதை அந்த ஸ்டேஜில் பார்க்கலாம். ஓகேங்களா? தென் எத்தனை கவுன்சிலிங் வரையும் நடக்கும்? ஃபஸ்ட்டு நம்ம ஹானர்ஸ் கோர்ஸை பார்த்துடலாம். ஹானர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 கவுன்சிலிங் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. பட் அதில் வந்து சிலரால் ஃபீஸ் பே பண்ண முடியாது. தென் அவங்க வந்து வேறு ஏதாவது சிக்கலில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 90% பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி 10% பேர் சேராமல் இருப்பாங்க. அவங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங் நடக்கும். செகண்ட் கவுன்சிலிங்கில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபில் ஆகிடும். ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கில் யாராவது சேராமல் இருந்தாங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஆள் 2 ஆள் சேராமல் இருப்பாங்க. அவங்களுக்கு யூனிவர்சிட்டி கால் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கவுன்சிலிங்கை முடிச்சிருவாங்க. இது ஹானர்ஸ் கோர்ஸ். அப்ளைடட் கோர்ஸை பொறுத்தவரையும் என்னோட வியூவில் மேக்ஸிமம் 3 கவுன்சிலிங் இல்லை 4 கவுன்சிலிங் வரையும் நடக்கும். ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் ரெண்டுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் இது ரெண்டுத்துக்குமே வந்து சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து நினச்ச காலேஜ் கிடைக்காது. தென் கவர்மெண்ட் லா காலேஜ் எதிர்பார்த்துருப்பாங்க, ப்ரைவேட் லா காலேஜ் கிடைச்சிருக்கும். இந்த ரீசனால் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் 75% பர்சன்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. மீதி 25% பர்சன்ஸ் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க இந்த 25% இருக்க சீட்ஸை வந்து செகண்ட் கவுன்சிலிங்க்கு அப்படியே கொண்டுட்டு போவாங்க. இந்த செகண்ட் கவுன்சிலிங்கில் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் தென் ப்ரைவேட் லா காலேஜ் அதுக்கு தான் அலாட் பண்ணுவாங்க. பட் செகண்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே சீட் ஃபில் ஆகிடும். ஓகே ப்ரோ, அப்புறம் தேர்ட் ரவுண்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ், ப்ரைவேட் லா காலேஜ் அலாட் பண்ணாங்கல்ல, அதில் வந்து நிறைய பேர் ப்ரைவேட் லா காலேஜை எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஸோ அதால் வந்து அவங்க ப்ரைவேட் லா காலேஜில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரைவேட் லா காலேஜ் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எம்ஓபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலிங் தனியாக நடத்துவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் மூலிமா ப்ரைவேட் லா காலேஜ் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விருப்பமாக இருக்கிறவங்கள அந்த கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணுவாங்க. அது தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த கவுன்சிலிங் தான் நடக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கவுன்சிலிங் நடக்கும், 7.5 ரிசர்வேஷன். ஸோ 7.5 ரிசர்வேஷன் கீழே வந்து அப்ளைடட் தென் ஹானர்ஸ் இவங்களுக்கு தனித்தனி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் நார்மலாக எப்படி கவுன்சிலிங் நடக்குதோ அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணி அதுலேயும் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அது வேணுமா வேணாமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.